வாழுகிற காலமெல்லாம் தன்னுடைய குடும்பத்தை முழுக்க முழுக்க மார்க்க அடிப்படையிலேயே செதுக்கி காட்டிய ஒரு இறை தூதர் மரண தருவாயை அடையக்கூடிய அந்த நேரத்திலேயும் தன்னுடைய மகனை அழைத்து சொல்லக்கூடிய அந்த பிரச்சாரத்தை பாருங்க. இன்னைக்கு நாம மரண நேரத்துல இருந்து நாம செய்கிற பிரச்சாரங்கள்லாம் எப்படி இருக்கும்? மகனை நான் அங்க அவ்வளவு சம்பாதிச்சு வச்சிருக்கிறேன், இங்க இந்த ஒரு இடம் இருக்குது, எனக்கு பிறகு அந்த இடத்தை நீ கொஞ்சம் கவனிச்சுக்க, இப்படி வழிகாட்டக்கூடியவர்களாக இருப்போம். ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், என்னுடைய மகன்களே, அல்லாஹ் தஆலா இந்த இஸ்லாத்தை தான் நம்முடைய மார்க்கமாக தேர்வு செய்திருக்கிறான். இதுவரை நான் இருக்கிற உங்களை கவனிச்சுக்கிட்டு இருந்தேன், உங்களை கண்காணிச்சுக்கிட்டு இருந்தேன், மார்க் அடிப்படையில் உங்களை வழி நடத்திக்கிட்டு இருந்தேன். இப்ப மரண தருவாயை எட்டி இருக்கிறேன். நான் மரணித்து போய்விட்டால் அதற்கடுத்து நான் உங்களை கவனிக்க முடியாது, கண்காணிக்க முடியாது. நான் இப்போது உங்களிடத்தில் வலியுறுத்தி சொல்லிக் கொள்வது, அல்லாஹ் நமக்கு இந்த இஸ்லாத்தை தான் மார்க்கமாக தேர்வு செய்திருக்கிறான். நீங்கள் மரணித்தாலும் உங்களுடைய மரணம் இப்ப இருக்கிற இந்த இஸ்லாத்தில் தான் இருக்க வேண்டுமே ஒழிய இஸ்லாத்தை விட்டு வெளியே போய் உங்களுடைய மரணம் அமைஞ்சிடக்கூடாது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புகழ் அனைத்தும் நம்மை படைத்து பரிபாலிக்கிற இறைவனுக்கே உண்டாவதாக. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இந்த நேரத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டமைத்த அந்த குடும்பம், இனிய குடும்பம் எப்படி இருந்தது என்பது குறித்து நாம் சில தகவல்களை அறிந்து கொள்ள இருக்கிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு குடும்பத்தை கட்டமைத்தார்கள் என்று சொன்னால் அதை பற்றி இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய தேவை என்ன வந்தது? நாம் அதை தெரிந்து கொண்டு அதற்கேற்ப நம்முடைய குடும்பத்தை நாம் கொண்டு செல்ல வேண்டுமா? இது குறித்து மார்க்கத்தினுடைய வழிகாட்டுதல் என்ன என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். பொதுவாக இன்றைக்கு முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம் அனைவருமே மறுமையை ஆழமாக நம்பி இருக்கிறோம். நாம் எல்லாருமே மறுமையில் சொர்க்கத்துக்கு போகணும், நரகத்திலிருந்து எப்படியாவது நம்ம காப்பாற்றப்படணும் என்கிற ஒரு எண்ணத்தில் தான் இன்றைக்கு பல்வேறு காரியங்களை நாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நாம் இந்த ஏகத்துவ கொள்கையை ஏற்றது எதற்காக? அல்லாஹ் ஒருத்தனை தான் வணங்குவேன், அல்லாஹுவை தவிர வேறு யாரையும் வணங்க மாட்டேன் என்ற அந்த ஏகத்துவ கொள்கையை ஏற்றது எதற்காக? அதே மாதிரி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை சொன்னாங்களோ அதைத்தான் நான் பின்பற்றுவேன், அதை தாண்டி வேற எதையுமே நான் பின்பற்ற மாட்டேன் என்ற அந்த தௌஹீது கொள்கையில் நாம் இருப்பதற்கு காரணமே இதில் இருந்தால் தான் நாம் மறுமையில் வெற்றி பெற முடியும். அதுக்காகத்தான் இன்றைக்கு அதில் இருந்துக்கிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் நம்ம ஐவேளை தொழுகிறது எதுக்கு? ரமலான் மாதம் வந்தால் நோன்பு வைக்கிறது எதுக்கு? அனைத்துமே மறுமையினுடைய வெற்றிக்குத்தான். அப்போ அந்த மறுமையினுடைய வெற்றிக்குத்தான் நாம் இவ்வளவு செய்கிறோம் என்று சொன்னால், இஸ்லாமிய மார்க்கம் இத்தோடு மட்டும் நமக்கு மறுமை வெற்றியை பற்றி குறிப்பிடலை. இதையும் தாண்டி இந்த உலகத்தில் ஒருவன் வாழ்கிறான் என்றால், அப்படி வாழக்கூடியவன் ஒரு குடும்ப அமைப்பில் இருக்கும் பொழுது அவன் அந்த குடும்பத்தை எந்த மாதிரி வழி நடத்தி கொண்டுட்டு போகிறான், இதை வச்சு தான் அவனுடைய மறுமை வாழ்க்கையும் இருக்கிறது. அதை அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் ரொம்ப அழகாக சொல்லி காட்டுகிறான். யா ஐயுஹல்லதீன ஆமனு, அல்லாஹுவை நம்பிக்கை கொண்ட மக்களே, கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் நீங்கள் நரகத்திலிருந்து காத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் மறுமையில் நரகம் போகணும் நீங்கள் ஆசைப்படாதீங்க, உங்களை நரகத்திலிருந்து காத்துக்கொள்வதற்கு நீங்கள் முயற்சி எடுங்க. அதே மாதிரி வ அஹ்லீக்கும் நாரா, உங்களுடைய குடும்பத்தார்களையும் நரகத்திலிருந்து காத்துக்கொள்ளுங்கள். நான் மட்டும் தப்பிச்சா போதும், என்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க மறுமையில் எப்படியும் போகட்டும் என்று நீங்கள் ஆசைப்படாதீங்க. நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கும் காலமெல்லாம் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் நரகத்திலிருந்து காத்துக்கொள்ளுங்கள். வகூது ஹன்னாசுபல் ஹிஜாரா, ஏனென்றால் அந்த நரகத்தினுடைய எரிபொருட்களாக மனிதர்களும் கற்களும் தான் இருக்கும். அந்த மனிதர்களில் நீங்களும் வந்துடக்கூடாது, உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களும் வந்துடக்கூடாது. அதற்கேற்ப நம்பிக்கை கொண்ட மக்கள் உங்களுடைய உலக வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனில் அறிவுரை சொல்லுகிறானே. அப்போ நாம் மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய முக்கியமான இலக்கு என்று சொன்னால், அதில் நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் மட்டும் நம்ம கவனம் எடுத்தால் போதாது. நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் கொள்கையில் கவனம் எடுக்கிற மாதிரி, ஒழுக்கத்தில் கவனம் எடுக்கிற மாதிரி, இபாதத்தில் கவனம் எடுக்கிற மாதிரி, நற்பண்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற மாதிரி, நம்மளுடைய குடும்பத்தில் உள்ளவர்களை கட்டமைக்கிற விஷயத்திலேயும் ஒவ்வொரு முஸ்லிமான ஆண்களும் பெண்களும் கூடுதல் கவனத்தில் இருக்கணும். அல்லாஹு தஆலா இந்த பொறுப்பை குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு மட்டும் சுமத்தலை. ஒரு குடும்பத்தில் பெண் இருக்கிறாங்கன்னு சொன்னால், ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த பெண்ணிற்கும் தன்னுடைய குடும்பத்தை மார்க்க அடிப்படையில் வழி நடத்த வேண்டிய, மார்க்க அடிப்படையில் கட்டமைக்க வேண்டிய ஒரு பொறுப்பு பெண்களுக்கும் இருக்கிறது.
அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மிக அழகா நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அலா குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஇயத்திஹி, நீங்கள் ஒவ்வொருவருமே பொறுப்பாளிகள் தான். நீங்கள் உங்களுக்கு வழங்கப்பட்ட பொறுப்பு குறித்து மறுமையில் அல்லாஹ்விடத்தில் விசாரிக்கப்படுவீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டு, அதில் முதல்ல ஒரு தலைவர் தன்னுடைய கீழ் இருக்கக்கூடிய தொண்டருக்கு பொறுப்பாளி, அடுத்து குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆண் தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு பொறுப்பாளி, வஹுவ மஸ்ஊலுன் அன் ரஇயத்திஹி, அவனுக்கு வழங்கப்பட்ட இந்த பொறுப்பு விஷயத்தில் அவன் எப்படி நடந்து கொண்டான் என்பதை குறித்து அல்லாஹ் மறுமையில கேட்பான். நீங்க தொழுதீங்களா, நோன்பு வச்சீங்களா, இந்த மாதிரி கேள்வி இருக்கிற மாதிரியே உங்க குடும்பத்தை நீங்க எப்படி கட்டமைச்சீங்க, குடும்பத்தில் உள்ளவங்களை எந்த அடிப்படையில் வழி நடத்தி கொண்டு போனீங்க என்கிற இந்த பொறுப்பு ஆண்களிடத்திலேயும் மறுமையில் அதை இறைவனால் கேள்வி கேட்கப்படும். அதுல தொடர்ச்சியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, வல் மர்அத்து ராஇயத்துன் அலா பைத்தி பஅதிஹா வ வலதி, ஒரு பெண்ணும் தன்னுடைய கணவனினுடைய குடும்பத்தாருக்கு, தனக்கு பிறந்த பிள்ளைகளுக்கு ஒரு பெண்ணும் பொறுப்பாளியாக இருக்கிறாங்க. வஹிய மஸ்ஊலத்துன் அன் ரஇயத்திஹா, அந்த பெண் அவங்களுக்கு வழங்கப்பட்ட அந்த பொறுப்பு குறித்து மறுமையில் அல்லாஹ்விடத்தில் விசாரிக்கப்படுவாங்க என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்களே. அப்போ ஒரு குடும்பத்தை கட்டமைக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த குடும்பத்தில் உள்ள ஆண்களும் அதற்காக முயற்சி எடுக்கணும், அந்த குடும்பத்தில் உள்ள பெண்களும் அதற்காக முயற்சி எடுக்கணும். இப்படி இரண்டு சாராரும் சேர்ந்து முயற்சி எடுத்தால்தான் அந்த குடும்பத்தை முழுக்க முழுக்க மார்க்க அடிப்படையில் இந்த உலகத்தில் உருவாக்க முடியும். அப்படி மார்க்க அடிப்படையில் உருவாக்கினால்தான் மறுமையில் நாம வெற்றியும் பெற முடியும். மற்ற விஷயத்தில் எல்லாத்திலையும் கரெக்டாக இருந்துவிட்டு நம்முடைய குடும்பத்தை உருவாக்கக்கூடிய விஷயத்தில் நாம் ஏதேனும் பிழை செய்தோம் என்றால் அது குறித்து அல்லாஹ்விடத்தில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு அல்லாஹ் நாடி ஒருவேளை நம்மளை அல்லாஹு தஆலா அந்த பாவத்தை மன்னிச்சு விட்டு அது ஒரு கணக்கு. ஒருவேளை அல்லாஹ் நம்முடைய பாவத்தை மன்னிக்காவிட்டால் நாம் செய்த இந்த தவறுக்காக மறுமையில் அல்லாஹ்விடத்தில் தண்டனை அனுபவிக்க வேண்டியிருக்குமே. அப்ப இஸ்லாமிய மார்க்கம் ஒட்டுமொத்த நம்பிக்கையாளர்களுக்கும் அவர்கள் ஆண்களாயிருந்தாலும் பெண்களாயிருந்தாலும் தன்னுடைய குடும்பத்தை மார்க்க அடிப்படையில் உருவாக்க வேண்டும் என்பதில் கூடுதல் கவனம் எடுக்கிறது. சரி, இப்ப அப்படியே இப்ராஹிம் நபியினுடைய வாழ்க்கைக்கு வாங்க. அல்லாஹுவே குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். குர்ஆனில் சூரா மும்தஹினா 60வது அத்தியாயத்தினுடைய 6வது வசனத்தில் நீங்க பார்க்கலாம். அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், லக்கது கான லக்கும் ஃபீஹிம் உஸ்வத்துன் ஹஸனத்துன் லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமல் ஆஹிர். இந்த முஹம்மது நபியுடைய உம்மத்தை பார்த்து அல்லாஹ் பேசுறான். இன்னைக்கு நாம இருக்கிறோமா இல்லையா, நம்மளை பார்த்து அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு அவர்கள் விஷயத்தில் அழகான முன்மாதிரி இருக்கிறது அப்படிங்கிறான். அந்த அவர்கள் என்றால் அல்லாஹு தஆலா யாரை பத்தி சொல்றான்? அதற்கு மேல ஒரு வசனம் 2 வசனத்துக்கு முன்னாடி போய் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா இப்ராஹிம் நபியை பற்றி பேசுகிறான். அவர்களோடு வாழ்ந்த வல்லதீன மஅஹ், அவர்களோடு இருந்த அந்த நம்பிக்கை கொண்ட நபர்களை பற்றி அல்லாஹ் பேசுறான். அப்ப இப்ராஹிம் நபி இடத்திலேயும் அவர்களுடைய நம்பிக்கை அவங்களோடு இருந்த நபர்களை பற்றி அல்லாஹ் பேசிவிட்டு அதற்கு அடுத்து சொல்லுகிறான், லக்கது கான லக்கும் ஃபீஹிம் உஸ்வத்துன் ஹஸனா, அவர்களுடைய வரலாற்றை நீங்கள் படித்து பாருங்கள், அதுல உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது. லிமன் கான யர்ஜுல்லா, யார் அல்லாஹுவை ஆதரவு வைக்கிறார்களோ, வல் யௌமல் ஆஹிர், மறுமை நாளை யார் ஆதரவு வைக்கிறார்களோ அவர்களுக்கு இப்ராஹிம் நபி இடத்திலேயும் அவர்களோடு வாழ்ந்தவர்களிடத்திலேயும் சிறந்த முன்னுதாரணம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த வசனத்தை முடிக்கும் போது அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? வமை யதவல்ல, யார் அந்த முன்மாதிரியை எடுத்துக்கொள்ளாமல் அதுல சொல்லப்படுகிற அந்த முன்மாதிரியை புறக்கணித்தவர்களாக வாழ்கிறாரோ, ஒரு ஆள் குர்ஆன்ல பார்க்கிறாரு அல்லது நபிமொழிகள்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வாழ்க்கையையும் அவங்களோடு இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை கொண்ட நபர்களுடைய வாழ்க்கையும் பார்க்கிறாங்க. பார்க்கும்போது அவர்களுக்கு சில படிப்பினைகள் கிடைக்கிறது. இப்படி படிப்பினை கிடைத்த பிறகு அதை ஏற்றுக்கொள்ளாமல் யாரேனும் ஒருவர் புறக்கணிப்பாரேயானால் ஃபஇன்னல்லாஹ ஹுவல் கனியுல் ஹமீத், அல்லாஹு தஆலாவுக்கு எந்த தேவையும் மற்றவன், அவன் இறைவன் புகழுக்குரியவன். அதை புறக்கணிக்கிறதுனால அல்லாஹ்வுக்கு ஒன்றும் குறைஞ்சு போறதில்லை. இறைவன் அவனுடைய தன்மையிலிருந்து அல்லாஹ் ஒன்று இறங்கிட மாட்டான். அல்லாஹ் எப்போது அவனுடைய தன்மையில இருப்பான். ஆனால் யார் புறக்கணிப்பார்களோ விளைவு அவர்களுக்குத்தான் இருக்கும். அதுல ஏற்படக்கூடிய பாதிப்பு அந்த அறிவுரையை புறக்கணிக்கக்கூடிய நபர்களுக்குத்தான் இருக்கிறது என்பதை அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்லுகிறானே. இந்த வசனத்தை நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய மனதிலே உள்ளே பதிய வைத்துக் கொண்டு இப்போ அப்படியே இப்ராஹிம் நபியினுடைய வாழ்க்கைக்குள்ள வாங்க. பொதுவாக ஒரு குடும்பம் என்று சொன்னால் அந்த குடும்பத்தில் இன்றைக்கு எனக்கு என்னை பெற்றெடுத்த தாயார் இருப்பாங்க, தந்தை இருப்பாங்க,
என்னோடு உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் இருப்பாங்க. எனக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு வயது வந்த பிறகு திருமணம் முடித்து கொடுக்கப்பட்டால் என்னை சார்ந்து ஒரு மனைவி இருப்பாங்க, அதற்கடுத்து பிள்ளைங்க இருப்பாங்க. இவைகள் எல்லாம் சேர்ந்து தான் ஒரு குடும்பமாக இருக்கிறோம். இதில் இந்த குடும்பத்தை பொறுத்த வரையில் அந்த குடும்ப உறுப்பினர்களிலேயே மொத்த 2 நிலைகள் இருக்குங்க. ஒரு நிலை என்ன, முழுக்க முழுக்க நம்மளுடைய கண்ட்ரோலுக்கு கீழே இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்கள். அவங்க முழுக்க முழுக்க நம்முடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே தான் இருப்பாங்க. இப்போ உதாரணத்திற்கு நமக்கு ஒரு குழந்தை பிறக்குதுன்னு வைங்க, பிறக்கக்கூடிய ஆண் குழந்தையாக இருந்தால் பெண் குழந்தையாக இருந்தாலும் அந்த குழந்தை யாருடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடியவங்க? பெற்றோர்களுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடியவங்க. முழுக்க முழுக்க அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பொறுப்புகள் அனைத்தும் அந்த பெற்றோரை சாரும். இப்படி குடும்ப உறுப்பினர்களில் நம்மளுடைய கட்டுப்பாட்டிற்கு கீழ் இருக்கக்கூடிய நபர்களும் இருப்பார்கள். இன்னும் சில குடும்ப உறுப்பினர்கள் நாம் அவங்களுக்கு பணிவிடை செய்யணும், ஆனால் அவங்க நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்க மாட்டாங்க. உதாரணத்திற்கு நம்முடைய பெற்றோர்களை எடுத்துக்கிடுங்களேன். நம்ம பெற்றோர்கள் இன்றைக்கு நாம் அவர்களுக்கு உபகாரம் செய்யணும். அதைத்தான் அல்லாஹ் குர்ஆனில் பல இடங்களில் சொல்லி காட்டுறான். நீங்கள் அல்லாஹ்வை தவிர வேற யாரையும் வணங்கக்கூடாது என்று சொல்லிவிட்டு அதற்கு அடுத்தபடியாக பல இடங்கள் அல்லாஹ் சொல்றது வபில் வாலிதைனி இஹ்சானா, நீங்கள் உங்களுடைய பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்யுங்க. உங்களை பெற்றெடுத்த தாயார் இருந்தாலும் உங்களை பெற்றெடுத்த அந்த தந்தை இருந்தாலும் அவங்களுக்கு நீங்க உபகாரம் பண்ணுங்க. அப்ப இப்படி உபகாரம் செய்யக்கூடிய அளவிற்கு அதிகம் வலியுறுத்தி சொல்லப்பட்ட பெற்றோர்கள் இருக்கிறாங்களா இல்லையா? அவங்க நம்முடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே இருக்க மாட்டாங்க. நாம் அவங்களுக்கு பணிவிடை செய்வோம், நாம் அவங்களுக்கு மார்க்கத்தை எடுத்து சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கிறோம், அதுலலாம் எந்த குறையும் இருக்காது. ஆனா அவங்க நம்மளுடைய கட்டுப்பாட்டிற்கு கீழே இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி இன்றைக்கு நம்மோடு உடன் பிறந்தவங்க இருக்கிறாங்களா இல்லையா? இப்ப நம்மோடு உடன் பிறந்தவங்க அவங்க நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க, ஆனா அதுவே ஒரு குறிப்பிட்ட வயது கடந்து போறாங்கன்னு வைங்க, அவங்க நம்மளுடைய கட்டுப்பாட்டில் இருக்க மாட்டாங்க. அவங்க அவங்களுக்குன்னு ஒரு தனி குடும்ப அமைப்பு உருவாகும், அவங்க அவங்களுடைய குடும்பத்தை கவனிக்கின்ற ஒரு நிலையில போவாங்க. இப்படி ஒரு குடும்பத்தை எடுத்துக்கொண்டால் அந்த குடும்பத்தில் தன்னுடைய கட்டுப்பாட்டிற்கு கீழ் இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்களும் இருப்பாங்க. இன்னும் தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் எடுக்க முடியாது, ஆனால் அவர்களுக்கு நாம பணிவிடை செய்ய வேண்டிய நிலையில் இருக்கக்கூடிய இப்படி குடும்ப உறுப்பினர்கள் இருப்பாங்க. இதில் எந்த ஒரு நிலையை எடுத்துக்கிட்டாலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதில் ஒரு சிறந்த ஒரு முன்னுதாரணமாக நமக்கு இருந்து காட்டியிருக்கிறாங்க. உதாரணத்திற்கு நீங்க முதல்ல எடுத்து பார்க்கிறதா இருந்தா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய தாயாரை பற்றி குர்ஆன்ல எங்கேயுமே நம்ம சொல்லப்படலை. ஹதீஸ்ல நீங்க எடுத்து பார்த்தாலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தாயார் யாரு, அவங்களுடைய தன்மை என்ன, அவங்க ஏகத்துவ கொள்கை ஏற்றவங்களா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பக்கபலமாக நின்றவர்களா அல்லது அவர்களை எதிர்த்தவர்களா என்கிற எந்த ஒரு வரலாற்று தகவலும் குர்ஆனிலேயும் சொல்லப்படவில்லை. ஆதாரபூர்வமான நபிமொழிகளிலேயும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய தாயாரை பற்றி சொல்லப்படவில்லை. ஆனா அவங்களுடைய தந்தையை பற்றி பல இடங்களில் குர்ஆன்ல சொல்லப்படுகிறது. இப்ப தன்னுடைய தந்தையாக இருக்கக்கூடியவங்க அவங்க நம்ம கட்டுப்பாட்டுக்கு கீழே இருக்க மாட்டாங்க, ஆனா நாம அவங்களுக்கு பணிவிடை செய்ய வேண்டிய ஒரு இடத்துல இருக்கிறோம். அப்ப இந்த மாதிரியான ஒரு நிலையில் இருக்கிற பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தந்தை இடத்தில் எந்த மாதிரி நடந்து கொண்டார்கள் என்று நீங்கள் எடுத்து பார்த்தால் சூரா மரியம் 19வது அத்தியாயத்தில் 41 இருந்து 46 வசனம் வரை நீங்கள் எடுத்து படிச்சு பாருங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தந்தை இடத்தில் நடந்து கொண்ட அந்த நிகழ்வுகளை அல்லாஹு தஆலா நமக்கு அழகா எடுத்து சொல்றான். இன்னைக்கு அப்படியெல்லாம் நாம இருக்கிறோமா? இது சொல்லப்படுவதற்கான காரணம் என்ன? இன்றைக்கு நம்மிலே சில தௌஹீத் சகோதரர்கள் இருக்கிறாங்க. நாம ஏகத்துவ கொள்கையை ஏற்றிருப்போம், தௌஹீதுனா இதுதான் என்று நாம புரிஞ்சிருப்போம். ஆனா நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்கள் அவங்களுக்கு தௌஹீதுனா என்னன்னு தெரியாது. அதே போல இன்றைக்கு நம்முடைய கணவனுடைய பெற்றோர்கள் மாமனாரா இருக்கட்டும் மாமியாராக இருக்கட்டும் அவர்களுக்கு தௌஹீது என்றால் என்னவென்று தெரியாது. அப்ப இப்படி இருக்கும் பொழுது இன்னைக்கு நாம அவங்களிடத்துல எந்த மாதிரி நடந்துக்கிடுறோம், நாம எந்த மாதிரி நடக்க சொல்லி அல்லாஹ் வழிகாட்டுகிறான் என்பதற்கு இந்த சம்பவம் மிக அழகான ஒரு உதாரணமாக இருக்கிறத பார்க்கலாம். அல்லாஹு தஆலா சொல்லுகிறான் வதுகுர் ஃபில் கிதாபி இப்ராஹிம், இந்த வேதத்தில் இப்ராஹிமை பற்றி நீங்கள் நினைத்து பாருங்கள். அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவங்களுக்கு சொல்றான், இந்த குர்ஆன்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பத்தி நீங்க கொஞ்சம் நினைச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லுகிறான் இன்னஹு கான சித்திகன் நபியா, அந்த இப்ராஹிம் நபி அவங்க உண்மைப்படுத்தக்கூடியவராக இருந்தாங்க, இறைவனுடைய தூதராக இருந்தாங்க என்கிற ஒரு தகவலை சொல்லிவிட்டு அதற்கடுத்து அல்லாஹ் சொல்லுகிறான் இது காலலி அபிஹி, அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் லி அபிஹி தன்னுடைய தந்தையை பார்த்து சொல்லுகிறார்கள் யா அபதி, என்னுடைய தந்தையே லிம தஅபுது மாலா யஸ்மஉ வலா யுப்சிரு வலா யுக்னி அன்க ஷைஆ,
எதையும் பார்க்காத, எதையும் கேட்காத, எந்த ஒரு உதவியும் செய்யாத ஒன்றை நீங்கள் எதற்காக வணங்குகிறீர்கள்? அப்ப அவங்க தந்தை இடத்துல ஏகத்துவ கொள்கை இல்லைன்னு விளங்குது. ஒரே ஒரு இறைவன் தான் என்கிற கொள்கையில தந்தை இல்லை, ஆனால் மகன் அந்த கொள்கையில் இருக்கிறார். அப்ப இப்படி இருக்கிறப்ப முழுக்க முழுக்க தந்தையை தன்னுடைய கட்டுப்பாட்டு கீழே வைக்க முடியாது. தன்னுடைய கட்டுப்பாட்டிற்கு கீழ் வைக்க முடியாவிட்டாலும் இவங்கெல்லாம் நான் சொன்னா கேட்பாங்களா? இவங்களுக்கெல்லாம் நான் பிரச்சாரம் பண்ணணுமா? நான்லாம் அவங்களுக்கு பிரச்சாரம் பண்ண மாட்டேன் என்று ஒதுங்கி செல்லவில்லை. தன்னுடைய கட்டுப்பாட்டில் இல்லாத குடும்ப உறுப்பினராக இருந்தாலும் அவர்களுக்கு மார்க்கத்தை எடுத்து சொல்ல வேண்டிய ஒரு பொறுப்பு எனக்கு இருக்கிறது. அந்த பொறுப்பை நான் இந்த உலகத்தில் செய்யாவிட்டால் மறுமையில் அல்லாஹ்விடத்தில் நான் பதில் சொல்ல வேண்டியிருக்கும். அல்லாஹ் தஆலா என்னிடத்தில் கேட்பான், கண்ணு முன்னாடி நீ பார்த்தாயே, உன்னுடைய தந்தையை இறைவனுக்கு இணைகற்பிக்கக்கூடிய ஒரு நிலையில கண்ணு முன்னாடி பார்த்து விட்டு அதை ஏன் தடுக்காமல் இருந்தாய்? உன்னுடைய தந்தைக்கு ஏன் மார்க்கத்தை சொல்லாம இருந்தாய் என்கிற ஒரு கேள்வி வருமா இல்லையா? அப்ப அதை உணர்ந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தந்தையை பார்த்து சொல்லுகிறார்கள், யா அபதி, என்னுடைய அருமை தந்தையே, நீங்கள் எதற்காக அல்லாஹ்வை விடுத்து எதையும் கேட்காத, எதையும் பார்க்காத, எந்த ஒரு உதவியும் செய்யாத ஒன்றை நீங்கள் எதற்காக வணங்கி கொண்டிருக்கிறீர்கள்? திரும்ப மீண்டும் அதிலே தொடர்ச்சியாக சொல்லுகிறார்கள், யா அபதி, என்னுடைய தந்தையே, இன்னி கது ஜாஅனி மினல் இல்மி மா லம் யஅதிக, உங்களிடத்திலே வராத ஞானம் இறைவன் புறத்திலிருந்து என்னிடத்திலே வந்திருக்கிறது. அதனால நான் சொல்லக்கூடிய அந்த செய்திகளை நீங்கள் கேளுங்கள். ஃபத்தபிஇனி, என்னை நீங்கள் பின்பற்றுங்கள். அஹதிக்க சிராத்தன் சவியா, நான் உங்களுக்கு சிறந்த ஒரு வழியை காட்டுறேன். இப்ப நீங்க இருக்கிற வழி நல்ல வழி இல்லை, நீங்க இருக்கக்கூடிய கொள்கை சரியான கொள்கை இல்லை. எனக்கு இறைவன் புறத்திலிருந்து நேர் வழி வந்திருக்கிறது, நான் அதை உங்களுக்கு வழிகாட்டுறேன். கொஞ்சமாவது என்னுடைய பேச்சை கேளுங்க, என்னையை நீங்கள் பின்பற்றி வாருங்கள் என்று தன்னுடைய தந்தையிடத்திலே பிரச்சாரம் செய்கிறார். இன்னும் அடுத்து தொடர்ச்சியாக சொல்லுகிறார், யா அபதி லா தஅபுது ஷைத்தான், நீங்கள் ஷைத்தானை வணங்காதீர்கள். இன்ன ஷைத்தான காணலி ரஹ்மானி அசியா, அந்த ஷைத்தான் அளவற்ற அருளாளருக்கு எதிரியாக இருக்கிறான், அந்த ஷைத்தானை நீங்கள் வணங்காதீர்கள். யா அபதி இன்னி அகாஃபு ஐ யமஸ்ஸக அதாபும் மினர் ரஹ்மான், என்னுடைய தந்தையே, உங்களுக்கு மறுமை நாள்ல அல்லாஹ்விடமிருந்து ஒரு பெரிய ஒரு வேதனை வந்துருன்னு நான் பயப்படுறேன். நீங்க இதே கொள்கையில மரணிச்சுட்டு போயிட்டீங்கன்னா, இந்த கொள்கையிலிருந்து நீங்க திரும்பி வராவிட்டால் மறுமை நாள்ல அல்லாஹ்விடமிருந்து உங்களுக்கு கடுமையான தண்டனை வந்துவிடும் என்பதை நான் பயப்படுகிறேன் என்று என்ன செய்யறாங்க, தன்னுடைய தந்தையிடத்திலே பிரச்சாரம் செய்கிறார்கள். ஆனா தந்தையத்தான் தன்னுடைய முழு கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்க முடியாது, எடுத்து தானே சொல்ல முடியும். அவங்களுக்கு உலகத்துல என்னென்ன பணிவிடை செய்யணுமோ அதை செய்துவிட்டு நாவால எடுத்து மட்டும்தான் சொல்ல முடியும். வேற விஷயங்கள்ல தந்தைமார்கள் என்ன செய்ய முடியாது, நாம நம்முடைய கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வர முடியாது. ஒரு கட்டத்தில் அந்த தந்தை ஒரு முடிவெடுத்து தன்னுடைய மகனை பார்த்து சொல்லுகிறார், இப்ராஹிமே, இந்த மாதிரி பிரச்சாரம் செய்யக்கூடிய வேலையை இத்தோடு முடிச்சுக்குங்க. மீண்டும் மீண்டும் என்னிடத்துல இப்படி ஒரே ஒரு இறைவனைத்தான் வணங்கணும், நாங்க வணங்குறதெல்லாம் தப்பு அப்படின்னு மீண்டும் மீண்டும் நீங்க அப்படி பிரச்சாரம் பண்ணாதீங்க என்று சொல்லிவிட்டு அடுத்து சொல்லுகிறார்கள், ல இல்லம் தன்தகி, இப்படி பிரச்சாரம் செய்வதை மட்டும் நீங்கள் நிறுத்தி கொள்ளாவிட்டால் ல அருஜு மன்னக, நான் கல்லாலையே அடிச்சு உங்களை என்ன செய்வேன், சாகடிப்பேன். வஹ்ஜுர்னி மலியா, நீங்க எப்படியே என்னை விட்டு தொலைஞ்சு போயிடுங்க, என் கண்ணு முன்னாடி நீங்க நிக்காதீங்க என்று ஒரு தந்தை என்ன செய்கிறார், தன்னுடைய மகனை பார்த்து சொல்லுகிறார். அப்ப இந்த அளவு எந்த ஒரு தந்தையாவது அப்படி சொல்லுவாங்களா? இன்னைக்கு நம்ம குடும்பங்களையும் நடக்கும். குடும்பத்தில் உள்ள பெற்றவர்கள் பெரியவங்களுக்கு கொள்கை இருக்காது. நாம கொள்கையை எடுத்து சொன்னா கூட நீ வீட்டுக்கே வராதுன்னு யாராவது சொல்றாங்களா? உன்னை கல்லால் அடித்து சாகடிப்பேன் என்று எந்த பெற்றோராவது சொல்றாங்களா? அப்போ உன்னை நான் கல்லால் அடித்து சாகடிப்பேன் என்று ஒரு தந்தை சொல்லுகிறார் என்று சொன்னால், என் கண்ணிலேயே நீ முழிக்காதே என்று ஒரு தந்தை மகனை பார்த்து சொல்லுகிறார் என்று சொன்னால், அப்ப அவங்களுடைய அந்த தாவா பணி எந்த அளவிற்கு ரொம்ப வீரியமாக இருக்கும், எந்த அளவிற்கு அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு நிலைகள்ல இருக்கும். ஒரு கட்டத்தில் தந்தை இடத்துல இருந்து இப்படி ஒரு பதில் வந்த பிறகு அந்த சந்தர்ப்பத்திலேயும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை பற்றி அல்லாஹ் தஆலா அடுத்தடுத்த வசனங்களை சொல்லுகிறான், சலாமுன் அலைக்க, என்னுடைய தந்தையே, உங்களுக்கு இறைவனுடைய சாந்தி உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்காக அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு கேட்பேன். ஏன்னா அல்லாஹ் தஆலா இரக்கம் உள்ளவனாக இருக்கிறானே, நான் உங்களுக்காக அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு கேட்பேன்னு சொல்றாங்க. ஆனால் பின்னாடி அல்லாஹ் அதை தடுக்கிறான். நீங்க என்ன செய்யக்கூடாது, இறைவனுக்கு இணை கற்பிக்கக்கூடிய அந்த நபர்களுக்காக பாவ மன்னிப்பு தேடக்கூடாது என்கிற அந்த நிகழ்வை அல்லாஹ் தஆலா தடுத்து வருகிறான். இது அந்த தந்தை சம்பந்தமாக வரக்கூடிய நிகழ்வாக நீங்க குர்ஆன்ல பார்க்கக்கூடியது. இதுல நாம பெற வேண்டிய பாடம் என்ன? நம்மளுடைய குடும்பத்தில் உள்ளவங்க
நாம யாரை கட்டுப்படுத்த முடியாத நிலையில் இருக்கிறார்களோ அப்படிப்பட்ட நிலையில் உள்ளவர்களாக இருந்தாலும் அவர்களை இந்த கொள்கையை நோக்கி அழைக்க வேண்டிய ஒரு பொறுப்பு நமக்கு இருக்கிறது என்பதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உணர்த்துறாங்களா இல்லையா? சரி, ஒருவேளை நாம் அழைச்சவங்க அந்த கொள்கைக்கு வரலன்னு வைங்க, மறுமையில் அல்லாஹ்ட்ட பதில் சொல்லலாமே. அல்லாஹ் தஆலா நம்மளிடத்துல கேட்கும் பொழுது, உன்னுடைய தாயாருக்கு சொன்னாயா, உன்னுடைய தந்தைக்கு சொன்னாயா, உன்னுடைய மாமனார் மாமியாருக்கு சொன்னாயா, உன்னுடைய சகோதரர்கள் சகோதரிகளுக்கு சொன்னாயா என்று அல்லாஹ்விடத்தில் கேட்கிற பொழுது, இறைவா அவர்கள் என்னுடைய கட்டுப்பாட்டிற்கு கீழ் உள்ளவர்களாக இல்லாட்டலும் அவங்கள நான் பார்க்குற நேரமெல்லாம் சொன்னேன். எப்பையெல்லாம் எனக்கு தாவா செய்யறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சோ என்னால் எடுத்துத்தான் சொல்ல முடியும். நீ சொன்ன அந்த ஒரு காரியத்தை நான் செய்து விட்டேன். ஆனால் அவங்க என்னுடைய பேச்சை கேட்கல, அவங்க இந்த ஏகத்துவ கொள்கை நோக்கி வரலன்னு இப்படி ஒரு நிலை வருதுன்னு வைங்க, அல்லாஹ் மறுமையில நமக்கு விசாரிக்கும் பொழுது அதற்கு பதில் சொல்றதுக்காவது நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். ஆனால் இன்னைக்கு நாம அப்படி இருக்கிறோமா? நாம் ஆரம்பத்தில் என்ன ஒரு முடிவுக்கு வந்துடுறோம், நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க எடுத்துக்கிடும் பொழுது பெரியவங்க அவங்க என்ன சொன்னால் கேட்க போகிறாங்க, அவங்கெல்லாம் அந்த காலத்து ஆட்கள், அந்த காலத்து ஆட்களை திருத்துறதுக்கு வாய்ப்பே இருக்காது. அவங்க சின்ன வயசில் இருக்கும்போது எப்படி வளர்ந்தாங்களோ அதே நிலையில தான் இருப்பாங்களே ஒழிய அவங்கள திருத்தவே முடியாது என்று நாமளாம் நினச்சிக்கிடுறோமே. நமக்கு நாம இப்படி ஒரு காரணத்தை சொல்லிக்கிட்டு நாம தாவா பண்ணாமல் இருக்கிறோமே. இது ஒரு ஏகத்துவவாதிக்கு அழகல்ல. ஒரு ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் நம்மிடத்துல இந்த தன்மை வெளிப்படும் என்று சொன்னால் நாம மார்க்க அடிப்படையில் குற்றம் செய்கிறோம். அப்படியே கொஞ்சம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு வாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி வரக்கூடிய ஒரு நபிமொழி சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி. அபூ ஹுரைரா அவர்கள் இஸ்லாத்தை ஏற்கிறார்கள், அவங்களுடைய தாயார் இஸ்லாத்தை ஏற்கவில்லை. இஸ்லாத்தை ஏற்றுக்கிடாமல் இருக்கிறது மட்டும் இல்லை, ஒவ்வொரு நாளும் தன்னுடைய மகனை திட்டி தீர்த்து கொண்டே இருப்பாங்க. முகமது நபியையும் திட்டி தீர்த்து கொண்டே இருப்பாங்க. இப்படி முகமதுன்னு ஒரு ஆள் வந்தாரு, மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்தாரு, ஏதோ புதுசாக இஸ்லாம்னு ஒரு பிரச்சாரத்தை பண்ணினாரு, ஏன் மகனை அந்த கொள்கையை நோக்கி போயிட்டானே என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் ஒவ்வொரு நாளும் திட்டி தீர்க்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான் அபூ ஹுரைரா அவங்களுடைய தாயாருடைய வாழ்க்கையில் இருந்தது. முஸ்லிம்ல அதைத்தான் நம்ம ஹதீஸ்ல பார்க்கிறோம். இப்படி ஒரு நாள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது அபூ ஹுரைரா அவங்க சும்மா இருக்கல, ஒவ்வொரு நாளும் தன்னுடைய தாயாரை இந்த கொள்கையை நோக்கி அழைக்கிற பொழுது ஒரு நாள் ரொம்ப கடுமையாக திட்டிடுறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதை பார்த்து அவங்களால பொறுத்துக்க முடியாம, என்ன நம்மளுடைய அம்மா இப்படி பேசுறாங்களே, நம்மளை பேசினா கூட பிரச்சனை இல்லை, நம்மோடு சேர்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களையும் சேர்த்து பேசுறாங்களே என்று கடுமையாக வருத்தப்பட்டு அழுதவர்களாக வீட்டை விட்டு வெளியே வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்க்க வர்றாங்க. அழுது கொண்டே அல்லாஹ்வின் தூதரிடத்தில் வந்து நடந்த நிகழ்வுகளை சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதரை, இன்னைக்கு இப்படியெல்லாம் நடந்துச்சு, என்னுடைய தாயார் ரொம்ப கடுமையாக திட்டி பேசுறாங்க, என்னால் அதை தாங்கிக்க முடியலைன்னு சொல்லுகிற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆசுவாசப்படுத்துறாங்க. நீங்க அப்படி வருத்தப்படாதீங்க, நீங்க வந்து இறைவனிடத்துல துவா செய்யுங்க, இறைவா என்னுடைய தாயாருக்கு நீ நேர்வழியை காட்டுன்னு அல்லாஹ்ட்ட துவா செய்யுங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஆறுதல் வார்த்தை சொல்லி அனுப்புகிற பொழுது அப்போது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வின் தூதரிடத்தில் ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. அல்லாஹ்வின் தூதரே, நீங்க அல்லாஹ்விடத்தில் என்னுடைய தாயாருக்காக துவா செய்யுங்க, அந்த அபூ ஹுரைராவுடைய தாயாருக்கு அல்லாஹ் தஆலா நேர்வழி காட்டட்டும் என்று நீங்க வந்து துவா செய்யுங்க என்று சொல்லுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரும் அதுபோல துவா செய்த உடனே அவங்க தன்னுடைய வீட்டுக்கு வர்றாங்க. அந்த உடனே ஒரு பெரிய ஒரு மாற்றம், விவரிப்பதற்கு நேரம் இல்லை. வீட்டில் தாயார் குளித்து கொண்டிருக்கிறாங்க. குளித்து முடித்து விட்டு வெளியே வந்து தன்னுடைய மகனை பார்த்து சொல்லுகிறார்கள், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை அப்படி திட்டி தீர்த்தாங்க. ஆனால் இறைவனுடைய அந்த ஹிதாயத்து எப்போ ஒரு ஆளுக்கு கிடைக்குதுன்னு சொல்ல முடியாது. நாம் துவா செஞ்சுக்கிட்டே இருப்போம், பல வருஷம் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே இருப்போம். அல்லாஹ் நாடு ஏதேனும் ஒரு இன்சிடென்ட்ல நம்மளுடைய குடும்பத்தில் உள்ள பெரியவர்களுக்கு ஹிதாயத்து கொடுத்து விட்டால் அது நமக்கு ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி தானே. ஆனால் இன்னைக்கு அந்த வேலைகளை நாம் பார்க்குறோமா? நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு ஏகத்துவத்தை எடுத்து சொல்லக்கூடிய ஆட்களாக இருக்கிறோமா? அவர்களுக்காக அல்லாஹ்விடத்தில் இறைவா என்னுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு நீ நேர்வழி காட்டு என்று துவா செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோமா? அல்லது நமக்கு நாமளே ஒரு காரணத்தை சொல்லிக்கிட்டு இவங்க என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, இவங்களெல்லாம் அந்த காலத்து ஆட்கள் என்று இப்படி நாம் ஒதுங்கி கொண்டு தாவாவிலிருந்து நாம் ஒதுங்கிக்கிட்டு போகிறோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.
அப்ப இது நீங்க அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க குடும்பத்தை கட்டமைப்பதில் தன்னுடைய தந்தையை கூட இந்த மார்க்கத்தில் வென்றெடுப்பதற்கு முயற்சி எடுக்கிறாங்க. ஆனால் ஒருவருடைய உள்ளத்தில் அந்த மார்க்கத்தை போடுவது, ஒருவருடைய உள்ளத்தில் இந்த மார்க்கத்தை பதிய வைப்பது ரப்புல் ஆலமீனுடைய கையில் இருக்கிறதுனால அவங்க எவ்வளவுதான் பிரச்சாரம் செய்தாலும் அதில் தன்னுடைய தந்தையை வென்றெடுக்க முடியல. இருந்தாலும் அந்த பிரச்சாரத்தை தொடர்ச்சியாக செய்யக்கூடிய ஒரு நிகழ்வு இருக்குது. அப்ப இதிலிருந்து நாமளும் முறையான ஒரு பாடத்தை பெற்றுக்கொண்டு நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களை இது போல நாம் ஏகத்துவ கொள்கையை நோக்கி அழைக்கக்கூடியவர்களாக இருக்கணும். இது நாம செய்ய வேண்டியது. அடுத்து சரி, இப்போ குடும்பத்தில் தன்னுடைய கட்டுப்பாட்டிற்கு கீழே இருக்கக்கூடியவங்களை அவங்களை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி உருவாக்கினார்கள் என்று எடுத்து பார்த்தால் அதில் அவங்க கையாண்ட முறைகள் அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறது. தன்னுடைய தந்தை இடத்துல எப்படி கொள்கை எடுத்து சொல்வதற்கு அதற்குரிய முயற்சி எடுத்தாங்களோ அதே போல தன்னுடைய கட்டுப்பாட்டிற்கு கீழே இருக்கக்கூடியவங்களுக்கு அவங்களுக்கு இந்த கொள்கையை சேர்ப்பதில் அந்த குடும்ப உறுப்பினர்களை முழுக்க முழுக்க மார்க் அடிப்படையில் வார்த்தெடுப்பதற்கு அவர்கள் மேற்கொண்ட முயற்சிகள் அது ஏராளம். சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு அந்த நாட்டை விட்டு வேற ஒரு நாட்டிற்கு இடம்பெயர்ந்து போகிற பொழுது அப்போது கூட தன்னுடைய மனைவியை பார்த்து என்ன சொல்றாங்க, நீங்க அந்த மன்னனிடத்துல என்னுடைய மனைவின்னு சொல்லிடாதீங்க, என்னுடைய சகோதரின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வார்த்தையை சொன்னாங்க, இந்த பூமியில உங்களையும் என்னையும் தவிர அல்லாஹ்வை வணங்கக்கூடிய ஆள் வேற யாரும் இல்லை. ஏன்னா என்னை பெற்றெடுத்த தந்தையும் எப்படி இல்லை, அல்லாஹ்வை வணங்கக்கூடிய ஆளா இல்லை. அப்ப இப்படி இருக்கும் பொழுது ஏகத்துவ கொள்கைகளை நிலைத்திருக்கக்கூடிய ஆளாக இப்ராஹிம் ஆகிய இறை தூதராகிய நானும் இருக்கிறேன், என்னுடைய மனைவியாகிய நீங்களும் இந்த கொள்கையில் இருக்கிறீங்க. அப்ப உங்களுக்கு எது ஒன்று ஆயிடுச்சுன்னு சொன்னா அப்ப இந்த பூமியில உங்களையும் என்னையும் தவிர வேற யாரும் இல்லை, இதை கொஞ்சம் கவனிச்சுக்கிடுங்கன்னு சொன்னாங்களே. அப்ப சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எப்படி மார்க்க பற்றோடு உருவாக்கினார்கள் என்பதற்கு அந்த செய்தி ஒரு பெரிய சான்றாக இருக்குதா இல்லையா? அந்த மன்னன் எவ்வளவோ பல முறை சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தவறாக அடைய முற்படுகிற பொழுதும் அல்லாஹ் தஆலா ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பை அவர்களுக்கு வழங்குகிறான். ஒரு கட்டத்தில் அந்த மன்னன் என்ன செய்யறான், நான் இனிமே எதுவும் செய்யல, இதற்கு பதிலாக நான் உங்களுக்கு ஒரு அடிமையை பரிசா கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பரிசாக கொடுக்கிறான். திரும்ப அந்த ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க திருமணம் முடிக்கிறாங்க. அந்த ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய நிலை எப்படி ஆச்சு? அதுக்கு முன்னாடி ஆரம்பத்தில் சாரா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய நிலை எடுத்து பார்த்தாலும் கொள்கைவாதியாக உருவாக்கி காட்டினார்கள். அந்த நிகழ்வுகளின் பொழுதுதான் அந்த மன்னனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அன்பளிப்பாக அவங்க ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் ஒரு அடிமையாக தரப்படுறாங்க. அப்படி அடிமையாக தரக்கூடிய அந்த ஒரு பெண்ணை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திருமணம் முடிக்கிறார்கள். திருமணம் முடித்த பிறகு தன்னுடைய மனைவியினுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறாங்க. நாமெல்லாம் அதிகமாக கேள்விப்பட்டதுதான், அதையெல்லாம் விவரிப்பதற்கு நேரம் இல்லை. தள்ளாத வயதில் குழந்தை பிறக்கிறது. தள்ளாத வயதில் குழந்தை பிறந்த உடனே இந்த குழந்தையை நீங்க பாலைவனத்தில் கொண்டு போய் விடுங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா கட்டளை இடுகிறான். இறைவன் கட்டளையிட்டால் அப்படியே கட்டுப்படுவதுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பண்பு. அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு இணங்க தன்னுடைய மகனையும் தன்னுடைய மனைவியையும் அழைத்து ஆள் அரவமற்ற மக்காவுக்கு கொண்டு வர்றாங்க. இன்னைக்கு நீங்க மக்காவை பார்த்தீங்கன்னா எப்போது லட்சக்கணக்கான நபர்கள் குழுமி இருப்பாங்க. அங்க தவாப் சுத்துறதுக்கு இடமே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு கூட்டம் நிரம்பி வெளியுது. ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கொண்டு போய் விட்ட காலம் இருக்குதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆட்கள் யாருமே இல்லாத ஒரு காலம், விவசாய நிலம் எதுவுமே இல்லாத ஒரு காலம், முழுக்க முழுக்க சுத்தி மலைகளால் சூழப்பட்ட ஒரு நகரம், மலைகளால் சூழப்பட்டு எந்த ஒரு ஆளும் இல்லாத ஒரு இடத்துல இறைவன் கொண்டு போய் விட சொல்றான். இறைவனுடைய கட்டளைக்கு அப்படியே கட்டுப்படுவேன் என்று சொல்லி அவங்க சாப்பிடுவதற்காக ஒரு பையில பேரிச்சம்பழத்தையும் இன்னொரு பையில குடிப்பதற்கான அந்த தண்ணீரையும் இதை மாத்திரம் வைத்து விட்டு இறைவனுடைய கட்டளைக்கு இணங்க திரும்பி வர்றாங்க. அப்படி திரும்பி வரக்கூடிய நேரத்தில் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய கணவரை பார்த்து கேட்கிறாங்க, ஐன ததுஹபு யா இப்ராஹிம், இப்ராஹிம் எங்களை இங்க விட்டுட்டு எங்க போறீங்க? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க எந்த ஒரு பதிலும் சொல்லலை, போய்கொண்டே இருக்கிறார்கள். மீண்டும் மீண்டும் கேட்டு பார்க்கறாங்க. ஒரு கட்டத்தில் அவங்க முடிவு பண்ணி இப்படி தன்னுடைய கணவர் தன்னையும் தன்னுடைய அந்த பாலருந்தக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய அந்த பிள்ளையையும் இங்க விடுறாங்கன்னா இது அவங்களுடைய சொந்த முடிவாக இருக்காது என்பதை உணர்ந்து கொண்டு அடுத்து கேட்கிறாங்க, அல்லாஹு அமரக பிஹாதா, அல்லாஹு தான் உங்களுக்கு இப்படி கட்டளையிட்டானா என்று கேட்கிற பொழுதே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன ஒரு பதில் நஅம், ஆமான், இது மாத்திரம் தான் வாயை திறந்து சொன்னாங்க. இதை சொன்ன உடனே அடுத்து அந்த பெண் அவங்களுடைய அந்த வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு மாற்றத்தை பாருங்க. எந்த அளவிற்கு ஒரு குடும்பத்தை ஒரு பக்குவமான ஒரு குடும்பமாக
இந்த மார்க்கத்திற்காக பாடுபட வேண்டும் என்கிற ஒரு குடும்பமாக உருவாக்கினால் அந்த சந்தர்ப்பத்திலேயே அந்த ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இங்கே ஆட்கள் இல்லாவிட்டாலும் நானும் என்னுடைய மகனும் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு இடமாக இருந்தாலும் அல்லாஹு தஆலா சொல்லித்தானே இங்கே விட்டுட்டு போறீங்க. இப்படி அல்லாஹு தஆலா சொல்லி என்னை நீங்க இங்கே விட்டுட்டு போனீங்கன்னா, அப்படி என்றால் இனிமே எனக்கு எந்த நெருக்கடியும் இல்லை, எனக்கு எந்த கவலையும் இல்லை. நான் எதுக்கு கவலைப்படணும், நான் எதுக்கு பயப்படணும்? இறைவனுடைய கட்டளைக்காக நாங்கள் இந்த ஒரு காரியத்திற்கு கட்டுப்படுகிறோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய உதவி எங்களுக்கு என்ன இல்லாமலா இருக்கும்? நிச்சயம் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு உதவுவான் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு மனநிலை மாறுகிறது என்றால், அப்ப தன்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்களை எந்த அளவிற்கு இந்த மார்க்கத்திற்காக தியாகம் செய்யக்கூடிய அளவுக்கு உருவாக்கி இருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு அப்படியே நம்முடைய குடும்பத்துக்கு வாங்க. இன்றைக்கு நம்மளுடைய குடும்பங்கள்ல என்ன நிலை? சில குடும்பங்கள்ல குடும்பத்தில் இருக்கிற பெண்கள் கொள்கையில உறுதிமிக்கவர்களாக இருக்கிறார்கள், வணக்க வழிபாடுகளை முறையாக பேணக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அந்த பெண்களை திருமணம் முடித்த கணவன்மார்களுடைய நிலை எடுத்து பாருங்க. வெள்ளிக்கிழமை மட்டும்தான் பள்ளிவாசலுக்கு போவாங்க, இதர எந்த தொழுகையும் தொழாம இருக்கிறாங்க. அப்ப நாம ஒவ்வொரு நாளும் தொழுகிறோமே, நாம ஒவ்வொரு நாளும் குர்ஆனை ஓதுறோமே, நாம ஒவ்வொரு நாளும் இறை நினைப்பு திக்ருல நேரத்தை செலவிடுறோமே, நாம ஒவ்வொரு நாளும் மார்க்கத்தை அறிவதற்காக நேரத்தை பயன்படுத்துறோமே. ஆனா இன்றைக்கு நம்முடைய கணவர் முழுக்க முழுக்க இந்த உலக மோகத்திலேயே மூழ்கி கிடக்கிறப்ப, ஒரே காசு, பிள்ளைங்களை ஒழுங்கா பார்க்கணும், வீடு நல்ல முறையில் வீடை கட்டணும் என்று முழுக்க முழுக்க இந்த உலக மோகத்தில் இருக்கிற பொழுது அவங்க மார்க்கப்பற்றில்லாமல் இருக்கிறாங்களே. அந்த கணவன்மார்களை திருத்துவதற்கு நாம என்ன செஞ்சோம்? இன்னைக்கு அவங்களிடத்தில் மார்க்கப்பற்றை கொண்டு வருவதற்கு இப்படிப்பட்ட ஒரு நிலையை நம்ம பார்க்க முடியலையே. அப்ப மார்க்கப்பற்றையே நாம கொண்டு வராவிட்டால் அவங்களை தியாகம் செய்யக்கூடிய அளவுக்கு அப்ப நாம எங்க உருவாக்கி வச்சிருக்கிறோம்? அதே மாதிரி சில குடும்பங்களை எடுத்துக்கொண்டால் குடும்பத்தில் உள்ள ஆண்கள் இந்த கொள்கையை விளங்கியவர்களாக இருக்கிறார்கள், கொள்கையை முறையாக பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அந்த குடும்பத்தில் உள்ள பெண்களை எடுத்து பார்த்தால் கொள்கைக்கு நேர் மாற்றமா போய் நிற்பாங்க. ஆண் சொல்லுவாரு, வரதட்சணை வாங்குற கல்யாணத்துக்கு போகாதீங்க. ஏன்னா இஸ்லாத்தில் ஒரு திருமணம் என்று சொன்னால் அதுல வரதட்சணை வாங்கி நடத்தப்படக்கூடிய திருமணம் அது ஒரு இஸ்லாமிய திருமணமா இருக்காது. அவங்க மார்க்க சட்டத்தை மீறித்தான் அதை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. குர்ஆன் வசனத்துக்கு மாற்றமாக தான் இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி குர்ஆன் வசனத்துக்கு மாறு செய்யக்கூடிய அந்த சபைக்கு போகக்கூடாதுன்னு கணவன் சொன்னா வீட்டில் இருந்து வரக்கூடிய பதில் எப்படி இருக்குது? கொள்கையெல்லாம் உங்களோடய வச்சுக்குங்க, எங்கள்கிட்ட இந்த கொள்கையை சொல்ற வேலையெல்லாம் நீங்க வச்சுக்க கூடாது. நாங்கள் என்னுடைய விஷயத்தில் நாங்கள் தான் முடிவெடுப்போம். அந்த கல்யாணத்துக்கு போறதா போகாம இருக்கிறதா நாங்க தான் முடிவெடுப்போம், உங்களுடைய பேச்சை எல்லாம் இந்த விஷயத்துல கேட்க மாட்டோம் என்று சில குடும்பங்கள்ல ஆண்கள் சரியாக இருந்தாலும் அந்த குடும்பத்தில் உள்ள பெண்கள் ஒரு கொள்கை பற்றோடு இல்லையே. அப்ப நாம இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களைப் போல என்ன குடும்பத்தை உருவாக்கி இருக்கிறோம்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை எடுத்துக்கிட்டா அவங்க குடும்ப தலைவராக இருக்கக்கூடிய அவர்களுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டாலும் எந்த சந்தர்ப்பத்திலையும் கொள்கையை விட்டு கொடுக்கல. அவங்களுடைய மனைவி, இரு மனைவியர்களை எடுத்துக்கிட்டாலும் அது சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களாக இருக்கட்டும், ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களாக இருக்கட்டும், இரு மனைவிமார்களை எடுத்துக்கொண்டாலும் கொள்கையில் உறுதிமிக்கவர்களாக இந்த கொள்கைக்காக பல்வேறு தியாகங்களை செய்ய வேண்டும் என்கிற ஒரு மனநிலையோடு இருக்கிறாங்களே. அப்ப இன்றைக்கு நாம நம்மளுடைய குடும்பத்தில் அப்படி உருவாக்கலனா அப்ப நாம குடும்பத்தை மார்க்க அடிப்படையில் ஒழுங்கா கொண்டு போகலன்னு விளங்குது இல்ல. அப்ப நாம இதுல சரி செய்ய வேண்டிய விஷயங்கள் இருக்குது இல்ல. அப்ப இப்படி ஒரு புறம் நீங்கள் எடுத்து பார்த்தால் தன்னுடைய கட்டுப்பாட்டிற்கு கீழ் இருக்கக்கூடிய மனைவிமார்களை மார்க்கப்பற்றோடு உருவாக்கிறதுல ஒரு சிறந்த ஒரு முன்னுதாரணமாக இருந்து காட்டுறாங்க. அதே மாதிரி பிள்ளைகளை வார்த்தெடுத்த அந்த முறையும் எடுத்து பாருங்களேன். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் கொள்கைக்கு மாற்றமான நிகழ்வுகள்ல அந்த பிள்ளைகள் பங்கெடுக்கவே இல்லை. இன்னும் சொல்ல போனா தாயாரை போலயே இந்த கொள்கைக்காக பல்வேறு தியாகங்கள் செய்யக்கூடியவர்களாகத்தான் அன்றைக்கு அவர்களுடைய பிள்ளைகளும் இருந்தார்கள். உதாரணத்திற்கு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் உங்களை எடுத்துக்கிடுங்களேன். சின்ன வயதிலேயே மக்காவில் கொண்டு போய் விட்டாங்கல்ல, அடுத்தவங்க வளர்ந்ததெல்லாம் மக்காவில் தானே. அப்படி மக்காவில் வளர்ந்த ஒரு நிலையில நல்ல உழைக்கக்கூடிய ஒரு பருவத்தை அடைந்த பிறகு அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கனவு காட்டுகிறான். இன்னைக்கு அதனால தான் நம்ம ஒவ்வொரு வருஷமும் துல்ஹஜ் மாதம் வருதுன்னு சொன்னா நாம அதுல குர்பானி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அப்படி கனவு காட்டப்படுகிற பொழுது தன்னுடைய மகனிடத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகிறார்கள், யா புனைய, என்னுடைய மகனே, இன்னி அராஃபில் மனாம் அன்னி அதுபஹுக ஃபன்துர் மாதா தரா, நான் ஒரு கனவு கண்டேன், அந்த கனவுல உங்களை அறுப்பதை போல நான் கனவு கண்டேன், அதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனிடத்துல கேட்கும் பொழுது, இன்னைக்கு நாம நம்மளுடைய மகனிடத்துல அப்படி போய் சொன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அறுக்கிற விஷயத்தை கூட நீங்க சொல்ல வேண்டாம், என்னுடைய மகனே, நீ ஐவேளை தொழுகைக்கு பள்ளிவாசல்ல சரியான டயத்துக்கு போற மாதிரி எனக்கு கனவு வந்துச்சு,
ஒரு பயான் நிகழ்ச்சினா அந்த பயான் நிகழ்ச்சியில் நீ ஆளா உட்கார்ந்து இருக்கிறத எனக்கு கனவு வந்துச்சு, இப்படி சொல்லி பாருங்களேன். உங்களுக்கு கனவு வந்த தேவைன்னா நீங்க போய் தொழுதுக்குங்க, நீங்க போய் பயான்ல போய் உட்கார்ந்துக்கிடுங்க, நான் எதுக்கு அங்க போய் உட்காரணும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தானே இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைமுறைகள் மாறி போய் நிற்கிறாங்க. ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனை பார்த்து சொல்றாங்க, நான் இப்படி கனவு கண்டு உங்களை அறுப்பதை போல நீங்க என்ன நினைக்கிறீங்க என்கிற ஒரு சஜெக்ஷன், ஒரு கருத்தை அவர்களிடத்தில் கேட்கிற பொழுது அதற்கு அவர்களுடைய மகன் சொன்ன ஒரு பதில், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இதுதான் அவங்க மார்க் அடிப்படையில் எந்த அளவிற்கு பிள்ளையை உருவாக்குனாங்க. இன்னும் இதில் நீங்க யோசிச்சு பார்க்க வேண்டியது, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த அளவுக்கு இளமை பருவத்தை அடைகிறாங்கன்னா அதில் நிறைய நேரத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஸ்பெண்ட் பண்ணலை. அதிகமான நேரம் தாயாரோடு தான் இருந்தார்கள். அந்த தாயார் தன்னுடைய பிள்ளையை எந்த அளவுக்கு உருவாக்குனாங்க என்று பார்க்கிற பொழுது கணவன் வந்து சொல்லுகிறார் மகனை பார்த்து, நான் உங்களை அறுக்கிற மாதிரி கனவு கண்டேன் என்று சொல்லுகிற பொழுது ஃபஃஅல் மா துமர், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, என்னுடைய தந்தையே, இறைவன் உங்களுக்கு என்ன உத்தரவிட்டானோ ஃபஃஅல் மா துமர், உங்களுக்கு ஏவப்பட்ட அந்த விஷயத்தை நீங்கள் கரெக்டாக செய்யுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னா இன்ஷா அல்லாஹு லமின சாபிரீன், இப்படி நீங்கள் என்னை அறுத்தாலும் இதில் என்னுடைய உயிரே போனாலும் பரவாயில்லை, அதில் நான் இறைவனுக்காக நான் என்னை நீங்கள் பொறுப்பையாளரை தான் பார்ப்பீங்க, நான் ஒருபோதும் இறைவன் சொன்ன கட்டளைக்கு மாறு செய்கிற விதத்தில் நான் உங்களிடத்தில் வந்து நிற்க மாட்டேன் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் அவங்களுடைய மகனார் பதில் சொல்கிறாங்கன்னா, அப்போ உங்களுடைய மகன் எந்த அளவுக்கு உருவாகி இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய கட்டளை எதுவாக இருந்தாலும் அந்த கட்டளைக்கு கட்டுப்படுவதற்கு தயாராக கூடிய அளவிற்கு அவர்கள் தன்னுடைய பிள்ளைகளை வார்த்தெடுத்திருக்கிறாங்கன்னா, அதில் அதிக நேரத்தை செலவிடக்கூடிய அவங்களுடைய மனைவி தன்னுடைய பிள்ளையை அந்த அளவுக்கு உருவாக்கி இருக்கிறாங்கன்னா, இன்னைக்கு கூட நம்மளுடைய கணவன்மார்கள் அதிகமாக வெளியே வேலைக்கு போவாங்க. அவங்க வேலைக்கு போனால் தான் நம்மளுடைய குடும்பத்தில் பொருளாதாரத்தை நம்ம சரியான முறையில் பயன்படுத்த முடியுது. அதிக நேரம் அவங்க குடும்பத்தில் ஸ்பெண்ட் பண்ண முடியலை. நாம தான் நம்மளுடைய குடும்பத்தை வந்து பார்க்கக்கூடிய அதிக நேரம் கவனிக்க வேண்டிய ஒரு இடத்துல இருக்கிறோம். இன்னைக்கு நாம் நம்மளுடைய பிள்ளைங்க விஷயத்தில் எந்த மாதிரி நடந்திருக்கிறோம், பிள்ளைங்களை எந்த அளவுக்கு உருவாக்கி வச்சிருக்கிறோம். இன்னும் சொல்ல போன சில குடும்பங்களில் பெரியவங்க இருந்து தொழுதுகிட்டு இருக்கிறாங்க, வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களை தொலை ஏவுறதுக்கு நாம் தயங்கிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம பிள்ளைய ஃபஜ்ருக்கே எழுப்பி விடையா, ஃபஜ்ருக்கே எழுப்பி விட்டு நம்ம பிள்ளைய தொலை சொல்லவா? பிள்ளை வயசு 10-15 இருக்கும், 10 வயசு ஆனாலும் 15 வயசு ஆனாலும் அதையெல்லாம் பின்னாடி அதுவா விவரம் தெரிஞ்ச பிறகு பார்த்துக்கிடட்டும் என்று இப்படிப்பட்ட ஒரு நிலையில் நாம் நம்முடைய பிள்ளைங்களை வளர்த்து கொண்டு போய்கிட்டு இருக்கிறோம். அப்ப இதற்கெல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வாழ்க்கை எந்த அளவிற்கு முன்னுதாரணமாக இருக்கிறது என்பதை நீங்கள் சற்று சிந்தித்து பாருங்கள். இன்னும் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சூரா இப்ராஹிம் என்கிற அத்தியாயத்தில் 40வது வசனத்தை சொல்லுகிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறார்கள். அவங்களுடைய கவனங்கள் எல்லாம் தன்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் எந்த மாதிரி வர வேண்டும் என்பதற்கு இந்த வசனம் மிகப்பெரிய ஒரு சான்றாக இருக்குது. எப்படி துஆ செய்கிறாங்க? ரப்பி இஜ்அல்னி முகீமஸ் ஸலா, இறைவா என்னை சரியான முறையில் தொழுகை நிலைநாட்டக்கூடிய ஒரு ஆளாக ஆக்கு. நீ என்னை இந்த உலகத்தில் படைச்சதே உன்னை வணங்குறதுக்கு தான். அந்த வணக்கத்தில் இபாதத்தில் நான் சரியாக நடக்கணும், நான் சரியாக நடக்க வேண்டும் என்பதற்காக எனக்கு நீ அதற்குரிய ஒரு ஏற்பாடு, ஒரு வாய்ப்பை கொடுன்னு சொல்லிட்டு அடுத்து சொல்லுகிறார்கள், வமின் துர்ரியத்தி, என்னுடைய சந்ததிகள் இருக்கிறாங்களே அவங்களும் அந்த தொழுகையை ஒழுங்காக கடைபிடிக்கணும், அதுக்குரிய ஒரு வாய்ப்பை நீ எங்களுக்கு வழங்குவாயாக. ரப்பனா வ தகப்பல் துஆ, இறைவா நான் கேட்கக்கூடிய இந்த ஒரு பிரார்த்தனை நீ ஏற்றுக்க. நானும் வணக்க வழிபாடுகளில் கடைசி வரை கரெக்டாக இருக்கணும், என்னுடைய சந்ததிகளும் வணக்க வழிபாடுகளில் கடைசி வரை கரெக்டாக இருக்கணும், அதுக்குரிய ஒரு ஏற்பாடுகளை இறைவா நீ செய்வாயாக. எந்த அளவிற்கு குடும்ப கட்டமைப்பில் கூடுதல் கவனம் எடுத்திருக்கிறார்கள். அதே மாதிரி நீங்கள் குர்ஆன்ல சூரா பக்கராவில் பார்க்கலாம். 132 133வது வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, வ வஸ்ஸாபிஹா இப்ராஹீம் பனீஹி வ யாக்கூப், மரண தருவாயை அடைகிறார்கள். வாழுகிற காலமெல்லாம் தன்னுடைய குடும்பத்தை முழுக்க முழுக்க மார்க் அடிப்படையிலேயே செதுக்கி காட்டிய ஒரு இறை தூதர் மரண தருவாயை அடைகிறார்கள். அப்படி மரண தருவாயை அடையக்கூடிய அந்த நேரத்திலேயும் தன்னுடைய மகனை அழைத்து சொல்லக்கூடிய அந்த பிரச்சாரத்தை பாருங்க. இன்னைக்கு நாம மரண நேரத்தில் இருந்து நாம செய்கிற பிரச்சாரங்கள்லாம் எப்படி இருக்கும்? மகனை நான் அங்கே அவ்வளோ சம்பாதிச்சு வச்சிருக்கிறேன், இங்கே இந்த ஒரு இடம் இருக்குது, எனக்கு பிறகு அந்த இடத்தை நீ கொஞ்சம் கவனிச்சுக்க என்று இப்படி வழிகாட்டக்கூடியவர்களாக இருப்போம். அல்லது எனக்கு பிறகு நம்முடைய குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களை நீ கவனிச்சுக்க என்று இப்படி வழிகாட்டக்கூடியவர்களாக இருப்போம். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரண தருவாயை அடைகிற நேரத்தில் தன்னுடைய மகனை அழைத்து பிரச்சாரம் செய்கிறார்கள். யா பனிய இன்னல்லாஹ் இஸ்தஃபா லகுமுத்தீன், என்னுடைய மகன்களே, அல்லாஹ் தஆலா இந்த இஸ்லாத்தை தான் நம்முடைய மார்க்கமாக தேர்வு செய்திருக்கிறான். இதுவரை நான் இருக்கிற வரை
உங்களை கவனிச்சுக்கிட்டு இருந்தேன், உங்களை கண்காணிச்சுக்கிட்டு இருந்தேன், மார்க் அடிப்படையில் உங்களை வழி நடத்திக்கிட்டு இருந்தேன். இப்போ மரண தருவாயை எட்டி இருக்கிறேன். நான் மரணித்து போய்விட்டால் அதற்கடுத்து நான் உங்களை கவனிக்க முடியாது, கண்காணிக்க முடியாது. நான் இப்போது உங்களிடத்தில் வலியுறுத்தி சொல்லிக் கொள்வது, இன்னல்லாஹ இஸ்தஃபா லகுமுத்தீன், அல்லாஹ் நமக்கு இந்த இஸ்லாத்தை தான் மார்க்கமாக தேர்வு செய்திருக்கிறான். ஃபலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் மரணித்தாலும் உங்களுடைய மரணம் இப்ப இருக்கிற இந்த இஸ்லாத்தில் தான் இருக்க வேண்டுமே ஒழிய இஸ்லாத்தை விட்டு வெளியே போய் உங்களுடைய மரணம் அமைஞ்சிடக்கூடாது. யாருக்கு பிரச்சாரம் பண்ணாங்க? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் இருவரும் இறை தூதர் தான். இருவரும் இறை தூதராக இருந்தாலும் ஒரு தகப்பன் என்கிற ஒரு நிலையில தன்னுடைய மகனுக்கு இந்த உலகத்தை விட்டு பிரிந்து செல்லுகிற பொழுது, நான் இருக்கிறவரை உங்களை மார்க் அடிப்படையில் வழி நடத்தி கொண்டு வந்துட்டேன், நான் இறந்து போய்விட்டாலும் இந்த மார்க்கத்தை விட்டு கொடுத்து போயிடாதீங்க, இந்த கொள்கையை விட்டு கொடுத்து போயிடாதீங்க, உங்களுடைய மரணமும் இதே கொள்கையில் தான் இருக்க வேண்டும் என்று தன்னுடைய பிள்ளைகளுக்கு அறிவுறுத்தி சொல்கிறார்கள் என்று சொன்னால், அப்ப இதுவெல்லாம் நமக்கு சொல்லக்கூடிய மிக முக்கியமான தகவல் என்ன? அவங்க இருக்கிற காலத்திலேயும் தன்னுடைய குடும்பத்தினுடைய கவனத்தில் கூடுதல் கவனம் எடுத்தாங்க. நான் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து போனாலும் என்னுடைய குடும்பம் இந்த கொள்கையிலிருந்து வழிமாறிவிடக்கூடாது, இந்த கொள்கையிலிருந்து தடம் புரண்டு விடக்கூடாது என்ற அந்த நேரத்திலேயும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு வலியுறுத்துகிறார்கள் என்றால், அப்ப இவ்வளவு அவங்க முயற்சி எடுத்ததனுடைய விளைவுதான் அவங்க குடும்ப உறுப்பினர்களை பார்க்கிற பொழுது அந்த தந்தை அவங்க கட்டுப்பாட்டிற்கு கீழ் வர முடியாததுனால தந்தை இடத்திலேயும் எவ்வளவோ பிரச்சாரம் செஞ்சாங்க. ஹிதாயத்து கொடுக்கிறது அல்லாஹ்வுடைய கையில தானே இருக்குது. ரசூலுல்லாஹி அவங்களுக்கே அல்லாஹ் தானே சொல்லி காட்டுறான், இன்னக்க லா தஹ்தி மன் அஹ்பபத, நபியை நீங்க விரும்பிய ஆளுக்கு உங்களால நேர் வழிக்கு கொண்டு வந்துட முடியாது. வலாக்கின் யஹதி மையஷா, இறைவன் தான் நாடியவர்களுக்கு தான் நேர் வழியை கொடுப்பான். அப்ப எவ்வளவோ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தந்தை விஷயத்தில் முயற்சி எடுத்தாலும் இறைவனுடைய நாட்டம் இல்லாததுனால, அல்லாஹ்வுடைய ஹிதாயத்து அவங்களுடைய தந்தைக்கு கிடைக்காததுனால அவர் அந்த கொள்கையை ஏற்காமலேயே மரணித்து விட்டால், இருந்தாலும் ஒரு மகன் என்கிற அடிப்படையில் தந்தை இடத்துல எப்படி நடந்து கொள்ள வேண்டுமோ அதுல சரியா நடந்துக்கிட்டாங்க. அதற்கடுத்து தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களை எடுத்துக்கொண்டால், அது மனைவியாக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், அவங்களை முழுக்க முழுக்க மார்க் அடிப்படையிலேயே உருவாகக்கூடிய ஒரு சிறந்த ஒரு குடும்பமாக உருவாக்கி காட்டினாங்களே, இதை ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு அதைத்தான் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லுகிறான், லக்கது கான லக்கும் ஃபீஹிம் உஸ்வத்துன் ஹஸனா லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமல் ஆகிர். யார் அல்லாஹ்வை ஆதரவு வைக்கிறார்களோ, யார் மறுமை நாளை ஆதரவு வைக்கிறார்களோ அவர்களுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலேயும் அவர்களோடு இருக்கக்கூடிய நம்பிக்கை கொண்ட நபர்களிடத்திலேயும் அழகான முன்னுதாரணம் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, வமையதவல்ல, யார் அந்த அறிவுரையை புறக்கணிக்கிறார்களோ ஃப இன்னல்லாஹ கனியுன் ஹமீத், அல்லாஹ் தஆலா எந்த தேவையும் மற்றவன், இறைவன் புகழுக்குரியவன் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே, அந்த வசனத்தை ஒவ்வொரு நாளும் நாம் நம்முடைய மனதிலே பதிய வைத்தவர்களாக இன்ஷா அல்லாஹ் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் நாம் நம்முடைய கடைசி காலகட்டம் வரை நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு கொடுக்கக்கூடிய அதே முக்கியத்துவத்தை தன்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் விஷயத்திலையும் கொடுத்து, அதில் நம்மளுடைய குடும்பத்தில் யாரெல்லாம் மார்க்க விஷயங்களில் தவறளிக்கக்கூடியவர்களாக இருப்பார்களோ, கொள்கை விஷயங்களில் தவறளிக்கக்கூடியவர்களாக இருப்பார்களோ அவர்களையும் கொள்கை அடிப்படையில் உருவாக்கக்கூடிய நபர்களாகவும் இருக்கணும். கூடுதலாக அல்லாஹ்விடத்தில் அவர்களுக்காக அதிகம் அதிகம் பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். இந்த இரண்டும் சேர்ந்து இருக்கிற பொழுது இறைவன் நாடினால் நம்முடைய ஒட்டுமொத்த குடும்ப உறுப்பினர்கள் இறைவன் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சரியான குடும்பமாக வளர்வார்களேயானால் மறுமை நாளில் நாம் அனைவரும் சொர்க்கம் செல்வதற்கு அது ஒரு வாய்ப்பாக இருக்கும். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக என கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. الله أكبر الله أكبر.